வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 11th முடிச்சுட்டு 12th வந்திருப்பீங்க. 12th முடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வேற டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹாஃப் இயர்லி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸே நிறைய ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நம்ம +2 முடிச்சுட்டு அப்படின்ற ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் போகணும்னாலும் சரி மெடிக்கல் போகணும்னாலும் ஒரு என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, தெரியாம பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் டெய்லி பேசிஸ்ல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்லாம் என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இன்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, ஏன்னா இல்லாத ஆர்ட்ஸ் சயின்ஸுக்குள்ள வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கோ இல்ல காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லைன்னா ஒகேஷனல் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல பாலிடெக்னிக் போகணும் இல்ல ஐடி பண்ணணும்ன்றவங்களுக்குலாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் நம்ம பார்த்தோம் NIRF ரேங்க் பேஸ் பண்ணி எதெல்லாம் டாப் காலேஜஸ் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னா இந்தியால ஒரு NIRF வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ரேங்கிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இதுக்கு அப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல என்னெல்லாம் குரூப் இருக்கு, BAல BComல BScல அப்படின்றத அது செப்பரேட் வீடியோ உங்க கூட வந்து பார்க்கலாம். எப்படி இந்த NIRF ரேங்க் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுல ஃபேக்கல்டிஸ் வந்து என்ன மாதிரி இருக்காங்க, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, அதுல எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறமா உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான வழி பண்ணி கொடுக்கறாங்க, ரிசல்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, கேம்பஸ்ல வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்து எப்படி வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறாங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த NIRF ரேங்கிங் வந்து கொடுக்கறாங்க. இது யார் வந்து NIRFக்கு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மினிஸ்ட்ரி கீழே தனியா வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த டீடைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட காலேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சில காலேஜஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு, பட் அந்த NIRF ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் இல்லாம இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரு டீடைல் கொடுக்கறாங்களோ அந்த டீடைல்ஸை வச்சு இவங்க அனலைஸ் பண்ணி இவங்க கொடுத்த டீடைல்லாம் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணி இந்த NIRF ரேங்க் டீடைல் சப்மிட் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன, 10ல இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்றதை மட்டும் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் NIRF ரேங்கிங்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து டாப் 100ல இந்தியால கொடுத்தல 32க்கு மேற்பட்ட காலேஜஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுல 10வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. தென் 9th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப நம்ம லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 அண்ட் 9வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கோயம்புத்தூர் காலேஜா இருக்கு. 8வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா VOC காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது தூத்துக்குடியில இருக்கு. தென் 7th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற அந்தஸ்தை அடைஞ்சு மற்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்மளுடைய அணு ஆயுதத்தை பார்த்து அப்படி பயந்து போன ஒரு காலம் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அது அப்துல் கலாம் ஐயா. அந்த அவரு படிச்ச ஒரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது 7th பிளேஸ்ல இருக்கு. தென் பல ஆட்களை உருவாக்கக்கூடிய ஒரு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெல்சன்னா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு பாருங்க, அவரு வந்த காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில. அதுக்கப்புறமா வந்து அந்த PSG அப்படின்னாலே கோயம்புத்தூர்ல வந்து HCL எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனவர், அதுல இருந்து தான் வந்தாங்க PSG குரூப் ஆஃப் காலேஜஸ்ல இருந்து. அந்த விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா PSG காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேஸ்ல இருக்கு. தென் தியாகராயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஃபேமஸான காலேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5th பிளேஸ்ல இருக்கு மதுரை. தென் 4th பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு படம் பேர் சொன்னா என்ன படம், அமரன். இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் வந்து பாத்தீங்களா அமரன். யார் அது, முகுந்த். ஓப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க பாருங்க. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4th பிளேஸ்ல இருக்கு. தென் 3rd பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஆக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஜெயம் ரவி இருந்தாலும் சரி, விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவோம். என்ன காலேஜ் அது, லயோலா. எஸ், ஃபேமஸான காலேஜ், சென்னையில வந்து டாப் காலேஜ் அப்படின்ற சொல்லக்கூடிய கிரேஸ். யார் பார்த்தாலும் இங்க தான் போய் படிக்கணும், அந்த ஃபிலிம்ல போய் எல்லாம் வரணும்னா ஓ இங்கெல்லாம் நிறைய வந்து இது பண்ணி தருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் லயோலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுல சீட் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். தென் 2nd பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா PSG
ஆர் கிருஷ்ணம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது உமன்ஸ் காலேஜ், இது வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா டாப் 10ல ஒரு 4 காலேஜ் கிட்ட வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு. சென்னையில வந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியால நம்ம டாப் NIR ரேங்க்ல 3rd பிளேஸ்ல சென்னையில இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டும் சென்னையில ஃபர்ஸ்டும் இருக்கக்கூடிய ஒரு பழமையான காலேஜ். ஒரு 180 வருஷத்துக்கு மேற்பட்ட வருடமா இந்த காலேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ். அந்த காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. ரைட்டா? இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயோ இதெல்லாம் இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா, இவங்க இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ்லாம் வந்து காலேஜில் நானும் போலான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கரெக்டா 12th மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? நீங்க மார்க் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பைசா செலவெல்லாம் போனோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இல்லைனா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, இல்லைனா பிசினஸ் மேத்ஸ், இந்த மாதிரி என்ன கோர் சப்ஜெக்ட் இருக்கோ இதுல நீங்க 200 out of 200 எடுத்துட்டீங்கன்னா லயோலால ஜம்முன்னு போயிடலாம், சீட் கிடைச்சிடும். ரைட்டா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ல என்னெல்லாம் குரூப் ரொம்ப வந்து ஃபேமஸா இருக்கு, பிஏ எடுத்துக்கிட்டோம்னா எதெல்லாம் சேரலாம், பிஏல எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு, பிகாம் எடுத்தோம்னா அதுக்கு அருமையான கோர்சஸ் இருக்கு, பிஎஸ்சி எடுத்தோம்னா 20 விதமான கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன கோர்சஸ், இதுல என்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, இது ஜாயின் பண்ணா நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 86% வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா நம்மளோட அனலிட்டிக்ஸ்ல வந்து சொல்லுது. அதனால நீங்க இமிடியேட்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வந்துடும். நீங்க மிஸ் பண்ணாத நோட்டிபிகேஷன்ல இருக்க எடுத்து அப்புறமா பார்த்துக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இல்ல லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுறீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த அப்பதான் என்ன ஆகும், நம்ம யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை போய் சேர்றதுக்கான வழியை ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எந்த காலேஜ் இருந்தது தெரியாது, ஏதோ வீட்டு பக்கத்துல போகணுமா படிச்சோமா முடிச்சோமான்னு இருப்பாங்க. அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு வெளில வரப்பதான் ஐயே இந்த காலேஜ் சேர்ந்தா நல்லா இருக்குமே, அந்த காலேஜ் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட்டா? RGR அகாடமி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்கும் சரி, மெடிக்கலுக்கும் சரி, தென் கியூட்டுக்கும் கிளாட்டுக்கும் இந்த மாதிரி எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நீட் எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. யாரெல்லாம் வந்து நீட் எக்ஸாம்ஸ் இப்போ +2 படிச்சுட்டு நான் நீட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இது வரைக்கும் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணல, ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இமிடியேட்டா கீழே இருக்குது பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. எங்க டீம்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எத்தனை நாள் கிளாஸ், எப்படி கிளாஸ், என்ன பண்ணா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், கிளாஸஸ் சம்பந்தமா அப்ளிகேஷன் போடணும்ல ஃபர்ஸ்ட், அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்தல இருந்து நீங்க எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, கோர்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றீங்க, அதை அப்புறமா எக்ஸாம்ல போறப்ப என்னெல்லாம் பண்ணணும், எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் என்ன பண்ணணும், காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RGR அகாடமி வந்து பாத்துக்கோ. நீங்க கவலையே பட தேவையில்லை. ரைட்டா? RGR அகாடமியை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமா MBBS போகணுமா, கவர்மெண்ட்ல சேரணுமா, நாங்க இருக்கோம். சார் கவர்மெண்ட்ல சேரணும்னா நிறைய மார்க் எடுக்கணுமா, எனக்கு அவ்வளவு மார்க் எடுக்க முடியாது, ரைட் ஓகே பரவாயில்ல, பிரைவேட் காலேஜ் போறீங்களா வாங்க, நாங்க மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கணுமா, நம்ம அதுக்கான வழிகள் சொல்றோம். சார் நான் NRIல வந்து லேப்ஸ் சீட்னா ஈஸியா கிடைக்கும்ன்றாங்களே சார், பணம் இருக்கு சார், பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எப்படி போகணும் ப்ராசஸ், நாங்க இருக்கோம் உங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம் வாங்க, அதுக்கான வழி. சார் MBBSலாம் ரொம்ப கஷ்டம்ன்றாங்க சார், ஒரு பல்லு டாக்டருக்கா போறதுக்கு எதனா வழி இருக்கா, வாங்க BDS படிக்கிறதுக்கு வழிகள் இருக்கு சார், அதுல சீட் கிடைக்குமா, தாராளமா சீட் கிடைக்கும். சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. BDS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சு கூட வேகன்சி இருக்கு. அதனால பயப்பட தேவையில்லை. பிரைவேட் காலேஜ்ல போனோம்னா BDS சீட் நம்ம வாங்கிக்கலாம். சார் இதெல்லாம் வேணாம் சார், நான் ஆயுர்வேதிக், ஏன்னா எஃபெக்ட் வந்து நிறைய கெமிக்கல் பேஸ்டுன்னு சொல்றாங்க, உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து சாப்பிட்டு இன்னொரு உடம்புக்கு வந்து வேற ஒண்ணு வியாதி வருதுன்றாங்க. அதனால இதெல்லாம் கெமிக்கலே இல்லாம ஒரு இயற்கையான வழியில மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார், மத்தவங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆயுஷ் கோர்சஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே பாத்தீங்கன்னா RGR இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? அதனால நீங்க கவலைப்படாம ஜம்முன்னு வாங்க. சார் இங்க படிக்கல சார், நான் வந்து ரஷ்யா போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், நான் வந்து இலங்கையில போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் இஸ்லாமாபாத்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் சிங்கப்பூர்ல படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், மலேசியால போய் படிக்கணும் சார், நான் UK போய் படிக்கணும் சார், நான் லண்டன்ல போய் படிக்கணும் சார், USA போய் நான் மெடிக்கல் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்க போகணும்னாலும் சரி, அப்ராட்ல போகணும்னாலும் நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். இதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோஸ் ஒவ்வொன்றும் பண்றோம். சார் இந்த மெடிக்கல்லாம் வேணாம் சார், மெடிக்கல் வேணாம், ஆனா நான் பயாலஜி தெரிஞ்சோ தெரியாம எடுத்துட்டேன்,
மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டு இருந்தா எதனா சொல்லுங்க. நர்சிங் போகணுமா, பிசியோதெரபி போகணுமா, அலைடு கோர்சஸ் போகணுமா, எதுக்கு வேணும்னாலும் ஆர்ஜிஆர் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இப்ப +2 படிச்சிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு +2 படிக்கிற பசங்களோட பேரண்ட் தெரியுமோ, இமிடியேட்டா நீங்க ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஆணி வேற அக்கு வேற பிரிச்சு உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம கொடுக்க போறோம். அது இல்லாம சொன்ன மாதிரி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் சார், ஜேஇக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார், ஆனா இது வரைக்கும் எதுவுமே படிக்கல சார், அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன் அதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல படிச்சு நீங்க வந்து ரேங்க் எடுக்க முடியும்ன்றதெல்லாம் கொடுக்கல. அந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கிளியரா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கும். தென் விஐடி படிக்கணும், அமிர்தால போய் படிக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி மணிப்பால்ல போய் படிக்கணும், இல்லைன்னா எஸ்ஆர்எம்ல படிக்கணும். இந்த மாதிரி இல்ல இந்துஸ்தான்ல நான் போய் படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டில அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது டீடைல் வேணுமா உடனே வந்து 9176552121 கால் பண்ணுங்க. இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கான கிளாஸ் கொடுத்தா போறோம், இந்த இன்ஜினியரிங்க்கெல்லாம் என்ட்ரன்ஸ் சொல்றீங்களா அதெல்லாம் கொடுத்தா போதும், ஒரு கிராஷ் கோர்ஸ் இருக்குன்றீங்களா அப்படின்னா கீழே வந்து அட்மிஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இமிடியேட்டா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இல்லையா டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்க 9176552121 இல்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல உங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோல திருப்பியும் நாளைக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.